ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வான் ஃபிக்ஸ். நம்ம டைம் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க. ஸோ இந்த செகண்ட் பார்ட்டோட நான் முடிக்க பார்க்குறேன். மேபி இல்லைனா தேர்ட் பார்ட் போட வேண்டிய நிலைமை வரும்னு நினைக்கிறேன். சரி, போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எதை முடிச்சிருந்தோன்னா, நீங்கள் தயங்க பார்க்கணுன்றதுக்காக நீங்கள் நடந்து போயிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ யாரோ கரெக்டாக அவங்க ஃபேஸில் ஒரு துணியை வச்சு உங்களுக்கு கடத்திருப்பாங்க. ஸோ நான் அதோடு முடிச்சிருந்தேன்னா, இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஸோ இப்போ அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ போகம் தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வேகமாக ஓடி வந்துட்டுருக்காரு. நிறைய போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. இப்போ போகம் வந்து ஒரு கான்ஸ்டபிள் எடுத்து நில்லுப்பா நீ எங்கே போயிட்டுருக்க, இங்கெல்லாம் போகக்கூடாது, இன்ஸ்பெக்டர் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்ற மாதிரி கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கோம். போகமும் இல்லை இல்லை எனக்கு கால் பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து, ஸ்கைரா அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஓ அந்த பொண்ணா, ஆமாம் அந்த பொண்ணுக்கு நீ யாருன்ற மாதிரி கேட்கவும், ஃப்ரெண்டு அப்படிமா சொல்லுவோம். ஃப்ரெண்டா? இல்லை உன்னை உள்ள விட முடியாது, நீ ஃப்ரெண்டுனா அதெல்லாம் முடியாது, அந்த பொண்ணுக்கு பேரண்ட்லாம் இல்லையா, அவங்க இருந்தால் வர சொல்லு அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கோமோ. இப்போ போகமோ, இல்லை சார் அவளுக்கு எல்லாமே நான் தான் எல்லாமே அவள் பார்த்துக்கிறேன், கார்டியன் எல்லாமே நான் தான். என்னாச்சு அவளுக்கு, என்னாச்சு, அவள் காலேருந்து ஆளுக்கா, நான் அவளை எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்தேன். திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்க. ஸ்கைரா ஒன்றும் ஆகலைல்ல, அவள் நல்லா இருக்காள், அவளுக்கு எதாவது பிரச்சனையா, எதாவது சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி போகம் கேட்டுட்ருக்கோம். இப்போ அந்த கான்ஸ்டபிளும் இங்கே கொஞ்சம் ஓரமாப்பா அப்படின்ற மாதிரி போகம் ஓரமாக கூப்பிட்டு போகிறாரு. போகமோ, சார் என்ன சார் ஆச்சு, அவள் நல்லா இருக்காளா, ஹாஸ்பிட்டலாம் வர சொல்லி ஏது இவ்வளோ போலீஸ் நிற்கிறீங்க, என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும். அந்த கான்ஸ்டபிள் சுற்றி பார்க்குறாரு. இப்போ போகமோ, சார் என்ன சார் ஆச்சு சொல்லுங்கள் சார், எனக்கு பயமாக இருக்குது சார்ன்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. இப்போ அந்த கான்ஸ்டபிளும், இங்கே பாருப்பா அது என்ன ஆச்சுன்னா அப்படின்ற மாதிரி அவர் எதுவுமே ரொம்ப தயங்குறாரு. இப்போ போகமோ, சார் என்னன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ அந்த பொண்ணை 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. போகம், சார் அப்படின்ற மாதிரி, என்ன சார் சொல்கிறீங்க, இது எப்படி நடந்தது, சார் நீங்கள் வேறு யாரும் நினச்சிட்டு சொல்கிறீங்க, கண்டிப்பாக ஸ்கைராமாலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி போகம் சொல்லுவோம். இப்போ கான்ஸ்டபிளும், இந்த ஐடி கார்டு அந்த பொண்ணு தானே, ஐடி கார்டு வாங்கி பார்க்குறாது, உங்கள் ஐடி கார்டு தான். இப்போ போகம் அப்படியே உட்காந்துட்டாரு கீழே. சார் எப்படி சார் நடந்தது இது, எனக்கு ஒன்றுமே புரியல சார், ஐயோ அவள் எப்படி இருக்கா, அவள் நல்லா இருக்காளா, அவளுக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. இப்போ போகமோ, இப்போ அந்த கான்ஸ்டபிளும், தம்பி நீ டென்ஷன் ஆகாது ஏந்திர அப்படிமா சொல்லவும், போகம் அழுகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ கான்ஸ்டபிள், இங்கே பாருப்பா, இந்த இஷ்யூ பெருசாகிட்டே போகுது, இது அந்த பொண்ணோட லைஃபு தான் பிரச்சனை, நீ எப்படியாவது கேஸ்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்ல, சரியா, அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன் தான் உள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொல்லுவோம். இப்போ போகமோ, சார் நான் பார்க்கலாம் சார், நான் உள்ளே விடுங்க சார் அப்படின்ற மாதிரி அவர் ஏன் நாங்கள் போக பார்க்க இப்போ கான்ஸ்டபிள் பிடிச்சிட்டு இருப்பான், சொல்கிறது முழுசாக கேளு ஃபஸ்ட்டு, இங்கே பாரு இது போக்சோ கேஸு, அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க யாரையும், இது பெருசாகிட்டே போகுது, இப்போ ப்ரெஸ்ஸு மீடியாலாம் வந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணோட லைஃப், அந்த பொண்ணோட பேர் தான் கெட்டுப்போம், படிக்கிற பொண்ணு வேறு, நீ தானே அவன் கார்டியன் அப்படின்ற மாதிரி கேட்கவும், போகமோ ஆமான்னு சொல்கிறாரு. அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி, இல்லை அந்த பொண்ணு தெரிஞ்சு இப்போ பேசுகிற நிலைமையில இல்லை, நீயே சொல்லிவிடு, நானே பார்த்துக்கிறேன், அவளுக்கு எல்லாமே நான் தான் சொல்லி, சரியா, நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சார் நீங்கள் கேஸ் கொடுக்க வேணாம்னு சொல்கிறது தான் கரெக்டு தான் சார், அதுக்காக இப்படி பண்ணவங்க யாருன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாதா, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் உயிரோடு இருக்கவங்களும் நிற்க வச்சு கொல்லணுன்ற மாதிரியும் போகம் சொல்லவும். இங்கே பாருப்பா அவங்க கோவம் கரெக்டான கோவம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ அந்த பொண்ணை பற்றி யோசிச்சு பாரு, நியூஸு டிவி பேப்பர்லாம் பார்க்குறியா, ஒரு நாளைக்கு எவ்வளோ ரேப் அண்ட் மர்டர் நடக்குது, எவ்வளோ போக்சோ கேஸ் வருது தெரியுமா, எல்லாத்துக்கும் பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களா, ஏதாவது ஒரு கேஸ், அதுவும் ஹை ப்ரெஷர் கொடுத்தா மட்டும் தான் கண்டுபிடிப்பாங்க. இப்போ நீ கோவப்படுற தப்பே இல்லை, நீ கோவப்பட்ட அந்த பொண்ணு மேலே, அந்த பொண்ணோ நீ சேர்ந்து கேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு கோர்ட்டு கேஸுன்னு கிட்டத்தட்ட 2 வருஷம் அலைய வைப்பாங்க. அந்த பொண்ணு தேவையில்ல மீடியா முன்னாடி பேச வேண்டியதாக இருக்கும், தேவையில்லாம அவள் பேர் கெட்டு போய் இப்போ சொசைட்டி என்ன பேசும், அந்த பொண்ணை தான் ஜட்ஜ் பண்ணும். புரியுதா அவனுக்கு, நானும் ஒரு பொண்ணை பெற்றவன் தான், அந்த இதில் நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ. இப்போ போகமும் என்னமோ யோசிக்கிறாரு. எங்கள் பாருப்பா நான் நல்லது தான் சொல்கிறேன், அந்த பொண்ணோட அப்பா இருந்தால் கூட நான் அதான் பண்ணியிருப்பேன், புரியுதா, அந்த பொண்ணு ரொம்ப கிரிட்டிக்கான ஸ்டேஜில் தான் இருக்கா, ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் என்னாச்சு சார் அப்படின்ற மாதிரி கேட்கவும், இந்த புறம்போக்கு பசங்க ஆசிட் ஊற்றி அடித்து சொல்லவே முடியல என்னால், விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. போகம் அவரால் தாங்கவே முடியல. சார் இப்படியே ஸ்கைரா பார்க்கணும் சார் ப்ளீஸ் சார், நான் கேஸ் கூட கொடுக்கல சார், என் ஸ்கைராவை நான் பார்க்க விடுங்க சார், அவள் குழந்தை சார் அப்படின்ற மாதிரி போகம் வந்து சொல்லிட்டு இருக்கவும், கொஞ்ச நேரம் இரு, நீ இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் நீ பேசு, சரியா, நீ இன்ஸ்பெக்டர் பேச விட, நீ அந்த பொண்ணுக்கிட்ட தான் நிறைய பேச வேண்டியதாக இருக்கும், அவளுக்கு எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு இப்படி நடந்ததுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்காது, பிகாஸ் அவளை நாங்கள் கண்டுபிடிக்கும்போது அன்கான்ஷியஸாக இருந்தா, டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அவளுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது, ஏன்னா மயக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நடந்தது இதெல்லாம் எடுத்து சொல்லி நீ அவள் கூடவே இரு, சரியா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அவள் கண்டிப்பாக தப்பான முடிவு தான் போவா, அந்த மாதிரி எதுவும் பண்ண அவளை விட்டுறாத, சரியா, புரியுதா அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோமோ. போகமோ புரியுதுன்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாரு.
ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ போகம் வந்து மெடிசன்லாம் வாங்கிட்டு அவர் வாங்கி மேலே வந்துட்டுருக்கோம். இப்போ அங்கே வந்து இன்ஸ்பெக்டரும் வராரு. இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு, தம்பி நீ தானே அந்த பொண்ணுக்கு கார்டியன் மாதிரி கேட்கவும், ஆமாம் சார் ஸ்கைரா அவள் கார்டியன் நான் தான் அப்படின்னு என்ன. இப்போ இன்ஸ்பெக்டரும் இல்லை தம்பி கேஸ் ஃபைல் பண்ணிடலாமான்ற கேட்குறாரு. இப்போ போகமோ இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி போகம் சொல்கிறாரு. இப்போ ஏன்ப்பா இப்படி சொல்கிறேன், அந்த பொண்ணு இன்னும் அன்கான்ஷியஸ் தான் இருக்கா. அந்த பொண்ணு முடிச்சோடனே நாங்கள் வந்து அவர்கிட்ட எல்லாமே விசாரிக்கணும் சார். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் சார். இந்த மாதிரி விஷயம் நடந்து அவளுக்கும் தெரியாது. அதை நான் அவள்கிட்ட நான் எப்படி எடுத்து சொல்லணுமோ நான் சொல்லிக்கிறேன். நான் கேஸ் கொடுக்க நான் விரும்பல. அவள் கார்டியன் நான் தான். அவள் கேஸ்லாம் தரமாட்டா, புரியுதா சார்? நீங்கள் எந்த ஃபைலும் பண்ண வேணாம், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி போகம் சொல்லவும், தம்பி உனக்கு புரியுதா, இது வந்து போக்சோ கேஸு, அவள் அட்டெம்ப்ட் டு ரேப்பா, இது யார் பண்ண கண்டுபிடிச்சா அவனுக்கு தண்டனைலாம் வாங்கி தர வேணாமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லவும், சார் நீங்கள் எதுவுமே வாங்கி தர வேணாம் சார். இந்த ஊரில் இந்த மாதிரி நிறைய கேஸ் நடந்திருக்கு. நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அது தண்டனை வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேஸ் கொடுக்கவோ வேணாமான்னு சொல்கிறோம். நீங்கள் கிளம்பலாம் ப்ளீஸ் போங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் அவள் தாங்க மாட்டா, போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், தம்பி நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அந்த பொண்ணோட சார் எனக்கு எல்லாம் தெரியும் சார், நீங்கள் கிளம்பலாம் சார், போங்க, கேஸ் நாங்கள் யாரும் கொடுக்கல, போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இன்ஸ்பெக்டரும் போயிடுறாரு. ஸோ ஒரு பக்கம் போகமோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. அவன் பார்க்குறான், தயாங்க தான் கால் பண்ணுறான், கால் எடுக்கல, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ நீங்கள் இருக்கிற வார்டுக்குள்ளே தான் வரான். உள்ளே இருக்க நர்ஸ் வந்து உங்களோட ட்ரிப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்கீங்க. இப்போ போகம் உங்களை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி டியரப் ஆகுது. பிகாஸ் உங்களை அடிச்சிருக்காங்க. உங்கள் ஃபேஸில் நிறைய நெயில் மார்க்ஸ் இருக்குது, அண்டு கையிலலாம் ஆசிட் பட்டிருக்கு. அது ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்குற போகமுக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்க நான் ஏங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க, கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ போகமோ இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லைங்க லேடிஸ் யாரும் வீட்டில் இல்லையா அப்படிமா கேட்கவும், இப்போ போகமோ ஏன் என்னாச்சு அப்படின்னே, நம்ம இந்த பொண்ணுக்கு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் பிரதர்ன்ற மாதிரி சொல்லவும், வீட்டில் லேடிஸ் இருந்தால் யாரும் கொஞ்சம் வர சொல்லுங்கள், ப்ளீடிங் இன்னும் நிற்கவே இல்லை, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். போகம் அதை கேட்டு அடுத்த செகண்ட் அப்படியே ரூம் விட்டு வெளியே வந்துடுறாரு. உட்காந்து இப்போ செமையாக அழுதுகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆனால் இப்போ ஒரு நைட் டைம் இருக்கும். நீங்கள் இப்போ தான் கான்ஷியஸ்க்கே வரீங்க. நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போது உங்கள் பக்கத்தில் போகம் வந்து உங்கள் கை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் போகமை பார்த்துட்டு போகம் அப்படின்றீங்க. இப்போ போகமோ ஸ்கைரா நீ ஓகேல ஸ்கைரா உன்னால் பேச முடியுதுல அப்படின்ற மாதிரி கேட்கவும், எனக்கு என்னாச்சு, நான் எப்படி இங்கே வந்தேன், நீ ஏன் அழுதுட்ருக்க, எனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி உங்களால் ஏந்துக்கவே முடியல. இப்போ போகம் நீ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க, நீ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க, நிமிஷம் நான் நர்ஸ் மட்டும் கூப்பிட்றேன் சொல்லுவோம். போகம் போகம் என்னாச்சு, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. போகமோ நான் எல்லாமே சொல்கிறேன்டி, நீ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, நான் வேறு நிமிஷம். ஸோ போகமும் நர்ஸு கூட்டம் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து எதுவும் சொல்கிறாங்க. போகம் வந்து வெளியே போயிடுறான். இப்போ நீங்கள் நர்ஸ் பார்த்துட்டு ஏன் எனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ நர்ஸ் வந்து உங்களே பார்த்துட்ருக்கோம். சொல்லுங்கள் சிஸ்டர், எனக்கு ஏன் இந்த இடம்லாம் வலிக்குது, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ நர்ஸும் உன்னை அப்யூஸ் பண்ணிட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னது அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, அப்யூஸா? இல்லை அப்படிலாம் இல்லை. நான் போகம் இவங்க என்ன சொல்கிறாங்க போகம் அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. இப்போ போகம் உள்ள வரான். போகமோ ஒன்றும் இல்லடி, நீ டென்ஷன் ஆகாது, ஓகேவா? நீ டென்ஷன் ஆகுது, ஃபஸ்ட்டு காமாறுனோடனே நீங்கள் வந்து போகம் ஷர்ட்டை பிடிச்சிட்டு என்னடா சொல்கிறாங்க இவங்க போய் தானே சொல்கிறாங்க. போகம் எனக்கு நான் எப்படி இங்கே வந்து எனக்கு என்ன ஆச்சு, இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ போகமோ உங்களே பார்த்துட்ருக்கான். போகம் சொல்லு போகம், எனக்கு என்ன ஆச்சு போகம், நான் எப்படி இங்கே வந்தேன், இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குடா, சொல்லுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. போகம் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து போகம் அப்போல்லாம் இல்லை போகம் என்ன போகம் சொல்கிறாங்க. போகமோ காம் டவுன், அழாத ப்ளீஸ், அழாதடி நீ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதடி, நான் என்ன நடந்தாலும் எனக்கு பொறுமையாக எடுத்து சொல்லணும், சரி நீ டென்ஷன் ஆகாத அப்படின்ற மாதிரி சொல்லவும், போகம் இவங்க என்னமோ சொல்கிறாங்க போகம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கா உடம்பெல்லாம், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மறுபடியும் அன்கான்ஷியஸ் ஆகி அப்படி விழுந்துடுறீங்க. இப்போ போகம் ஸ்கைரா அப்படின்னு இப்போ நர்ஸும் அவங்கள வந்து படுக்க வச்சுட்டு இப்போ நம்ம போகம்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க வந்து டென்ஷன் ஆனாங்கன்னா ப்ளீடிங் அதிகமாகிறதுனால அவங்க மயக்கமாயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள் அப்படிமா சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க. போகம் அப்படியே உட்காந்துருக்காரு. நைட்டெல்லாம் போகம் தூங்கவே இல்லை. ஸ்டில் உங்கள் ஃபேஸை தான் பார்த்துட்ருக்காரு. போகம்க்கு நீங்கள் ஒரு குழந்த மாதிரி. போகமுக்கும் யாரும் கிடையாது, உங்களுக்கும் யாரும் கிடையாது. கிட்டத்தட்ட நீங்களும் போகமும் வந்து 11th ஸ்டாண்டர்டில் ஒன்றா தான் இருக்கீங்க. நீங்களும் போகமும் ஒரு ஆஃப்னேஜில் ஒன்றாந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஸ்டடீஸ் பார்க்கணுதுக்காக அந்த ஆஃப்னேஜ்லேருந்து உங்கள் 2 பேரும் ஒன்றா தான் அமைச்சிருப்பாங்க.
ஸோ இதெல்லாம் போகம் வந்து உங்கள் கூட இருந்திருப்பார்ல, அதெல்லாம் யோசிச்சுட்டு இவளுக்கு எப்படி நடக்கணும், இது சொன்னதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறா, இதெல்லாம் இந்த எப்படி மூவ் ஆன் ஆக போகிறானே ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டில் உங்கள் பேசி தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி தான் ஒரு 2 வீக்ஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் போகம்கிட்ட பேசியிருக்கவே மாட்டீங்க, போகமும் கிட்ட எதுவும் பேசியிருக்க மாட்டார், சாப்பிட மாட்டீங்க, உங்களை ட்ரிப்ஸ் மூலமாக தான் எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே போகமோ நர்ஸ் டாக்டர் தவிர வேறு யாராவது வந்தாலே நீங்கள் அப்படி டென்ஷன் ஆகி இருக்கிற பொருள்லாம் தூக்கி போடுவீங்க. இப்போ ஸோ உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து போகம் கை பிடிச்சிட்டு நான் யாரையும் பார்க்க விரும்பலை, எனக்கு பயமாக இருக்குது, நான் யாரையும் பார்க்க விரும்பலை அப்படிமா சொல்லிட்டு இருக்கீங்க. போகமோ ஸ்கைரா நம்ம வீட்டுக்கு போகலாம் ஸ்கைரா, நீ யார்ட்டையும் பேச வேணாம் ஓகேவா, நீ யார்ட்டையும் பேச வேணாம், நீ யாரையும் பார்க்க வேணாம். இப்போ நீங்கள் போகம் பார்த்துட்டு என்னை எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க தானே, இந்த மாதிரி ஆயிடுச்சுல இந்த பொண்ணுக்கு அப்படி தானே எல்லாம் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சி யார்கிட்டையும் ஒன்று அப்படி பேச போகிற, யாரும் அப்படி பேச மாட்டாங்க, நீ எப்படி நினச்சிக்கிற அப்படின்ற மாதிரி போகம் சொல்லுவோம். இல்லைடா கண்டிப்பாக இந்த மாதிரி எனக்கு ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல, எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுகுவோம். போகமோ இப்படிலாம் இல்லடி, போகலாம் வா, நீ ஃபஸ்ட்டு அழகாதவா. ஸோ இப்போ போகம் உங்களுக்கு கீழே கூட்டு வந்திருக்கான், நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. போகம் கை பிடிச்சி அப்படி கீழே கூட்டு வந்துட்டான். நீங்கள் யாராவது பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது உங்களுக்கு, அது ஏன்னே புரியல. போகம் வந்து எதுக்கடி இப்படி பயப்படுற எல்லாரும் பார்த்து, எனக்கு பிடிக்கல, இங்கே யாருமே எனக்கு பிடிக்கல, நம்ம போகலாம் ப்ளீஸ் வா அப்படின்ற மாதிரி. ஸோ போகமோ அதுக்கப்புறம் டாக்ஸியில் ஏற்றி உங்களை வந்து வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிட்டான். ஸோ இப்போ நீங்களும் போகம் வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் அவங்க ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டீங்க. இப்போ உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேருக்குலாம் தெரிஞ்சிருக்காது, ஒரு 1-2 பேர் தெரிஞ்சிருக்கோம், அவங்கள பார்க்க வந்திருப்பாங்க, நீங்கள் அவங்களையும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ போகமோ ஏன்டி அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானே வந்து பேசுகிறாங்கல்ல, போய் பேசு ஸ்கைரா, நீ ஏன் ஸ்கைரா ரூம்குள்ளேயே இருக்கா அப்படின்னா கேட்குவோம். நான் யார்ட்டையும் நான் பேச விரும்பலை, யாரும் என் மேலே அனுதவங்களாம் பட வேணாம் சரியா, உனக்கு நான் பிரச்சனையாக இருக்கேன்னு சொன்னேன், எங்கேயோ போயிடும் அப்படின்ற மாதிரி இங்கே கத்துறீங்க. இப்போ போகமோ பைத்தியம் மாதிரி ஏன் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் அப்படி தான் சொன்னேன்னா, அவங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸ் டி, நீ இப்படி இருக்குது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நீ ஏன் பழைய மாதிரி இருக்கா ஸ்கைரா, நீ புதுசாக நடந்துக்கிற, நீ உன்னை நீயே ஹர்ட் பண்ணிக்கிற தெரியுதா. நானும் சரி எதுவும் சொல்ல வேணாம் பார்க்குறேண்ணா. இப்போ நீங்கள் வந்து எனக்கு எல்லோரும் பார்த்து என்ன தெரியுமா தோணுது, இந்த பொண்ணுக்கு இப்படி இந்த பொண்ணு இப்படி இல்லை, இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிடுச்சில்ல, எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை தப்பாலாம் பேச மாட்டாங்களா அப்புறம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லவும். இப்போ போகமோ யார் தப்பாக பேசுனா உனக்கு என்னடி, இங்கே பாரு ஸ்கைரா, இது எதுவுமே உனக்கு தெரிஞ்சு நடக்கலை புரியுதா, இதில் எதுவுமே உன் தப்பு கிடையாது, உன் மேலே ஒரு சின்ன தப்பு கூட கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோ. நீ இந்த ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருப்பான், அவன் சாகுற வரையும் காசிப் பேசிக்கிட்டே தான் இருப்பான், அதுக்காக நீ வாழாமல் இருப்பேன் உன் வாழ்க்கையை. இங்கே பாரு ஸ்கைரா, இதுக்கப்புறம் நான் வந்து பொறுமையெல்லாம் இருக்க மாட்டேன், நான் இல்லாமல் காலேஜ் போகிறோம் அவ்வளோதான்ற மாதிரி சொல்கிறேன். நான் வரமாட்டேன் போகாமல், நான் வரவே மாட்டேன், என்னால் அந்த காலேஜில் மறுபடியும் யாரையும் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, என்னெல்லாம் எல்லோரும் வந்து கேட்பாங்க, ஏன் நீ வரலன்னு கேட்பாங்க, நான் என்னது போகம்னு சொல்லுவேன், இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ போகமோ இங்கே பாரு ஸ்கைரா, நான் வந்துட்டு கோவப்பட்டதே இல்லை, எனக்கு கோவப்பட வச்சிடாது. இங்கே பாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சுன்னா உனக்கு எனக்கு அந்த டாக்டர் நர்ஸ் இவ்வளோ பேருக்கு தான் தெரியுமே, நீ உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு இந்த 4 செவத்துக்குள்ளேயே உட்காந்துன்னு இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் லைஃப்பில் என்னமோ அதில் சக்ஸஸ் பண்ண பாரு, நீ அதுக்கு சப்போர்ட்டாக நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன், அது உனக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் புரியுதா, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன். இந்த ரூம்குள்ளேயே இருந்துட்டு நம்ம வாழ்க்கை இதோட முடிச்சிக்கலாம், சூசைட் பண்ணிக்கலாம், இப்படி ஏதாவது முட்டாள்தனமாக தாட்ஸ் தாண்டி உன் கூட வரும். ஆனால் நீ இதெல்லாம் தூக்கி போட்டு நீ சொசைட்டி, காலேஜ், ஃப்ரெண்ட்ஸு, நீ நார்மலாக ஐடென்ட் வையன், உனக்கு இப்படி விஷயம் நடந்ததுன்னு தெரியாது, நீ உன் லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதான் நான் உனக்கு இவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறேன் புரியுதா. நம்ம நாளைக்கு காலேஜ் போகிறோம், நீ நான் எனக்காக எதுவுமே உன்ட்ட நான் கேட்டதில்லை, எனக்காக இந்த ஒரு விஷயம் பண்ணுடி ப்ளீஸ், இந்த போகம்காக, உன்னோட போகம்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணு, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடு, என்னோட பழைய ஸ்கைராவா என் கூட என்னோட நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இரு புரியுதா. நடந்து முடிஞ்சது பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது திரும்பி வரப்போகிறது தான், யாரும் அதை பற்றி பேச போகிறதில்ல புரியுதா அப்படின்மா சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். போகமோ எனக்காக பண்ண வேலை அப்படின்மா கேட்கவும், நீங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. தட்ஸ் மை கால், சரி டேப்லெட் போட்டல தூங்கு, எதாவது வேணும்னா கேளு, நான் இங்கே தான் இருப்பேன் சரியா, உனக்கு எதாவது வேணும் இல்லை என்கிட்ட எதாவது சொல்லணும்னா சொல்லு, நான் இங்கே தான், நான் தூங்குறேன்னா நீ நினச்சிட்டு நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத, என்னை எழுப்பு ஓகேவா, நான் இங்கே தான் இருப்பேன், நான் சோஃபாவில் தான் இருப்பேன் புரியுதா, டோர் லாக் பண்ணக்கூடாது அப்படின்றான். நீங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. போகமோ சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு குட் நைட் படு அப்படின்ற மாதிரி உங்களை படுக்க வச்சுட்டு போகிறாரு. அப்படி தான் டேவும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போது நம்ம தயாங்கும் ஜேகே வந்து ரூமில் இருக்காங்க. இப்போது ஜேகே வந்து கண்ணாடி பார்த்து தலை வாரிட்டு பாடிக்கிட்டு இருக்கான். சரி என்ன தான் பாரு, நம்மளும் கொஞ்சம் கேட்போமே. மொன்னிக்கா பெல்லூஜி இறங்கி வந்தாச்சு, கடலை கொந்தளிக்கும் சுண்ணாமே பார்த்தாச்சு, மோனிக்கா ஓ மோனிக்கா லவ் யூ மோனிக்கா இப்படின்னு இவன் பாடிட்டு இருக்குவோம். பக்கத்தில் தயாங்க பில்லோடு தான் மேலே அடிக்கிறான். டேய்
சி வாயை மூடி கூவிட்டு இருக்கு காலங்காத்தால சொல்லுவோம். மச்சான் காலையிலேயே ஒரு வைப்பில் ஏன்டா இப்படி காண்டேத்துற நீ? அதுலேயும் இந்த பூஜா ஆக்டேல என்ன காஸ்டியூமு, என்ன பியூட்டி, டோடா என்ன ஸ்ட்ரக்சர்ரா, ஐயோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கோம். தயங்கணும் ஒரு அசிங்கமான ஒரு லுக்கில் பார்க்குறான் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே கேட்கும். உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது ஞாபகம் இருக்கான்னு சொல்லவும், அவள் ஏன்டா இப்போ காலங்கத்தில் ஞாபகத்துற நீ வேற இன்னும் அவன் சொல்லிட்டு சரி என்ன இப்போ என்ன காலையில் நீ கடுக்கடுன்னு இருக்கேன் என்ன விஷயம் அப்புறமா கேட்குறான். இல்லைடா இந்த போகம் கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான், 2 வீக்ஸாக ட்ரை பண்ணி கால் எடுக்கவே மாட்டேங்கிறான்ற மாதிரி சொல்லவும், இப்போ நம்ம ஜேகேவும் அவன் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் 2 வீக்ஸாக நீ ஏன் ட்ரை பண்ணுற அம்மா சொல்கிறான். ஏய் நான் கால் பண்ணால் அவன் எடுக்கலை அதுதான் நான் சொல்கிறேன் புரியுதா அவனுக்குன்ற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் புரியுது நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேவும் சொல்கிறான். தயங்கு முட்டை பேசி சமாளிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுருக்கோம். இப்போ என்னடா ஆச்சு மூஞ்சியை சுண்டக்கா மாதிரி வச்சுருக்கேன்ற கேட்கவும், இல்லைடா இவன் 2 வீக்ஸாக கால் எடுக்காமல் இருக்கிறதும் என்னை இக்னோர் பண்ணுறதும் அது மட்டும் இல்லை அந்த பொண்ணை நம்ம அன்றைக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை, எனக்கு ஏதோ பயமாக இருடா ஜேகே என்னமா சொல்லவும், இப்போ ஜேகேவும் என்ன பயமாக இருக்குது எனக்கு புரியலன்ற மாதிரி கேட்குறான். இல்லைடா நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு தப்பான முடிவு தான் எடுத்துருக்குமோ அதனால தான் இவன் எதுவும் பேசாமல் நீ இக்னோர் பண்ணுறான்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி நம்ம தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஜேகேவும் அந்த பொண்ணு என்ன உன்ன மாதிரி அரமெண்ட்லா சூசைட்லாம் பண்ணிக்க அப்போலாம் இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ தயங்க அப்படியே முறையும் என்ன உண்மைதான் சொல்கிறேன் உன்ன மாதிரி இருக்கத்தவங்களாம் அந்த பொண்ணு பண்ணுவான்னு சத்தியமாக நினைக்காத, அதுக்கு உனக்காகலாம் பண்ணான்னு தெரிஞ்சது நானே அந்த பொண்ணை கொண்டுருவேன்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிட்டு இருக்கான். டே இப்போ சீரியஸாக நான் சொல்லிட்டு இருக்கேன்டா ஜேகே நீ வேணால் ட்ரை பண்ணி பாருங்க காலுன்ற மாதிரி சொல்லவும், இன்றைக்கி காலேஜ் அவன் வருவான்னு எனக்கு தோணுது சரிவா போகலாமா சொல்லவும், டே நான் 2 வீக்ஸாக ட்ரை பண்ணி அவன் கால் எடுக்கல காலேஜுக்கு வரல இன்றைக்கி வருவான்னு எப்படி சொல்கிறேன், ஏதோ ஒரு பக்ஷி சொல்லுது வா போகலாம் அப்படின்றான். ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆனால் ஸோ நீங்களும் போகமும் வந்துட்டீங்க. போகமோ கிளாஸில் தான் இருக்கான். இப்போ போகம் வந்து உங்கள்கிட்ட வந்து இங்கே பாரு மூஞ்சி இப்படி வச்சுக்காதிரி எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பலாம் அப்படியே இரேன் நார்மலாக இரு சரியானு நீங்கள் வந்து போகாமல் என்னை விட்டு போகாத மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு நான் என்ன சொன்னால் நீ கேட்பல அப்படின்றவன் சொல்கிறான். நீங்கள் அது மாதிரி சொல்கிறீங்க அப்போது ஹாப்பியாக இரு எல்லாட்டையும் பேசு சரியா. யாராவது ஏன் வரலான்னு கேட்டாங்கன்னா 2 வீக்ஸாக உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு சொல்லு, எனக்கு ஏதாவது வேணும்னு அவனை கூப்பிட்டு வரேன்னா நான் யூஞ்சனை கூப்பிட்டு வரேன் சரியா, அவன் கூப்பிட்டாவா வேறு யாரும் கூப்பிட்டாலும் வராத ஓகே. அது மாதிரி கேட்கவும் நீங்களும் ஆமாம் நீங்களும் சொல்கிறீங்க குட்கால் ஓகே பாய் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம போகமும் வெளியே போயிட்டாரு. தயாங்கும் ஜேகேவும் வந்து போகமாக தான் தேடிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ உங்கள் கிளாஸ்லேருந்து வெளியே அதை பார்த்துட்டு டே போகம் மாதிரி கூப்பிட்றான் நம்ம தயங்க பார்த்துட்டு இவன் வந்து எதுவுமே பேசாமல் அப்படி திரும்பி நடந்து போயிட்டுருக்கவும் அப்படிங்க இவனுக்கு என்னடா அவ்வளோ கொழுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அந்த ஜேகேவும் தயங்க வந்து போகமை பிடிச்சி தரந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. போகம் விடுங்கடா நானே வருவேன்டா இதுக்கிட்ட பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்கன்ற மாதிரி கேட்குறான். ஜேகேவும் என்ன உனக்கு கொழுப்பு அதிகமாகிடுச்சா நான் கூப்பிட்டுட்டு இருக்கான் பார்க்காத மாதிரி போகிறேன் துறை 2 வாரமாக எங்கே பிடுங்க போயிருந்தீங்கன்ற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்டு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது தயங்க வந்து ஏன் போகம் வரும் புதுசாக நடந்துக்கிறேன் என்னாச்சுடா நான் 2 வீக்ஸாக கால் பண்ணேன் சுவிட்ச் ஆஃப்னு வருது இல்லை நாட் ரீச்சபிள் கட் பண்ணுறேன் இதான் பிரச்சனையா அதான் சொல்கிறா பார்த்துக்கிறேன் நானும் ஜேகேவும் இருக்குன்ற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை உடம்பு சரியில்லை அவ்வளோதான்ற மாதிரி நம்ம போகம் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ ஜேகேவும் நீ போய் சொல்ல இன்னும் நல்லா கற்றுக்கிடுவான்னு எங்ககிட்டே புழுவாதுரா சொல்லு என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறான். இப்போ போகமும் நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல சும்மா என்னென்னு கேட்டிருக்கீங்கன்ற மாதிரி நம்ம போகம் கோப்படுறாரு. இப்போ தயங்கும் போகம் நீ கோப்படுறதே தெரியுதுடா இதான் பிரச்சனைன்ட்டு என்னடா சரி இங்கே வேணாம் வா அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க வழக்கமாக ஒரு மரத்துக்கிட்ட இருப்பானுங்கன்னா அங்கே தான் கூப்பிட்டு போகிறான். போகம் நான் தான் சொல்கிறேன்லடா ஒன்றும் இல்லைடா விடுங்கடா அப்படின்ற மாதிரி அவர் இவங்ககிட்ட நகர்ந்து போகணுன்னே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது தயாங் வந்து இங்கே வர்றா இதுக்கு மேலே நான் மரியாதை கொடுத்து பேசவே மாட்டேன் வச்சிருவோம் கை மேலே மூட்டுவா அப்படின்ற மாதிரி ஸோ இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ போகமோ ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தான் அவங்க என்ன கேட்டாலும் சரி. அப்போ அந்த பொண்ணு இவன் க்ரஷ்ன்னு சொல்லிச்சான் அந்த பொண்ணு இதை சூசைட் தான் பண்ணிக்கிச்சான் மாதிரி நம்ம கேட்குறான். இப்போ போகமோ அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ என்னடா 2 வீக்ஸாக வரல அதான் சொல்கிறேன்லடா உடம்பு சரியில்லை வரலை அப்படின்ட்டு, சரி உனக்கு உடம்பு சரியில்லை அந்த பொண்ணையாக வரலன்ற மாதிரி கேட்கவும் அவளுக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி நம்ம போகம் சொல்கிறான். டே எலிமெண்ட்ரி ஸ்கூல் பையன் மாதிரி பேசாதண்ணே ஏன் வரலண்ணா எனக்கு ஃபீவர் மேம் அதனால நான் வரல மேம் அப்படின்ற மாதிரி சொல்லாதண்ணே. என்ன ஆச்சு நீ உன் மூஞ்சி சரியில்லை உன் கண்ணெல்லாம் நீ தூங்குனியா ஃபஸ்ட்டு ஒழுங்கா ஏன் போகம் உனக்கு என்ன ஆச்சு நீ சரியில்லை நான் யார்கிட்ட கேட்கணுமோ நான் அங்கே கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ போகமோ யார்கிட்ட கேட்க போகிற அப்படின்னே அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் உனக்கே தெரியும் இப்போ போகமோ டே வேணாம் ஸ்கைராலாம் நீ ஒன்று கூப்பிட வேணாம் விட்டுறேன் நான் சொல்ல விரும்பலைன்ற மாதிரி நம்ம போகம் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ தயங் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே
அவன் விட்றான் அவன் பெரிய ஆள் ஆகிட்டான்டா, அவன் பெரிய புடுங்கி ஆகிட்டான், அவன் வந்து அவன் விஷயத்தை அவனே பார்த்துப்பான், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸே இல்லைல்ல, போட்டோம் போ விட்டுரு, அவன் எங்கேயா போய் எப்படியோ நாசமாக போட்டு விட்டுரு ஜேகே விட்டு நான் போகலான்னொன்னே இப்போ போகமோ தயங்கே பார்த்துட்ருக்காரு. இப்போ தயங்கோ இங்கே பாருடா, ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டு கூட சந்தோஷமாக ஊரை சுற்றிட்டு அப்படி தெரியுது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஒரு ஃப்ரெண்டுக்கு கஷ்டம்னா தோள் கொடுக்குறவன் தான் தோழன், புரியுதா? எந்த கஷ்டமாலும் எங்கிட்ட சொல்லுடா, அதை விட்டுட்டு நீயே ஃபேஸ் பண்ணி இப்படி இருக்குது எனக்கு பிடிக்கல, என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கும். போகம் வாயவே திறக்கலை. இப்போ நம்ம ஜேகேக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். நீ சொல்ல மாட்டல யூஞ்சன் அப்படின்ற மாதிரி நம்ம யூஞ்சன் அங்கே உட்காந்துருக்கான். இப்போ யூஞ்சனும் சீனியர் அப்படின்ற மாதிரி ஏந்து நிற்கிறான். எங்கே வா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே கூப்பிடுவோம். யூஞ்சன் கொடுக்கணும் ஓடி வரான். குட் மார்னிங் சீனியர், சொல்லுங்கள் சீனியர், நான் என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், உன் கிளாஸில் ஸ்கைரா இருக்கால்ல நம்ம சொல்லுவோம். ஆமாம் ஸ்கைரா, அவளுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்குறான். அவளுக்கு ஒன்றும் ஆகலை, போய் அவளுக்கு கூட்டு வான்மா சொல்கிறான். இப்போ யூஞ்சன் வந்து போகமை பார்க்க போகம் வந்து இல்லை வேணான்ற மாதிரி தலையாட்டுறாரு. ஏய் நான் சொன்னா நீ கேட்பல போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யூஞ்சனும் போகிறான். இப்போ போகம் வந்து யூஞ்சன் கை பிடிச்சிட்டு அதெல்லாம் வேணாண்டா, அவனுக்கு சும்மா இது பண்ணிகிட்டு இருக்கானுங்க, போய் அவளை கூப்பிட செய்யாதன்னொன்னே இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறான், நான் சொன்னால் கேட்பல யூஞ்சன் போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம யூஞ்சனும் வேகமாக போகிறேன். இப்போ போகம் வந்து நம்ம ஜேகே பிடிச்சிட்டு என்னதுக்கு நீ இப்போ தடுக்கிற, அவள் வந்தா என்ன இப்போ பிரச்சனை, இங்கே பாரு போகம் நீ சரியே இல்லை போகம், இப்போ என்ன ஸ்கைரா வந்தா என்ன, நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு புரியாதுடா, யூஞ்சன் வேணாண்டா, ஸ்கைராவெல்லாம் கூப்பிடாத நீ அப்படின்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம தயங்கோ போகம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். போகமும் பார்க்குறாரு. என்னடா ஆச்சு உனக்கு? சரி நான் கோவப்பட்டு கேட்கல, நான் நார்மலாக ரொம்ப சாஃப்டாகவே கேட்குறேன், என்ன ஆச்சு இன்னொன்னே. ஸோ இப்போ நம்ம போகமோ சொல்லி தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி நடந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு நான் யூஞ்சனை காமிச்சா, நீங்கள் யார்ட்டையுமே பேசியிருக்க மாட்டீங்க, ஆக்சுவலி உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க பார்த்தீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, அவங்கள்ட்ட வாயே திறந்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ நம்ம யூஞ்சனும் வந்துட்டு ஸ்கைரா உன்னை அங்கே கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் ஏந்துட்டு யார் யூஞ்சன் என்னை கூப்பிட்டது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ வந்து அவன் யோசிக்கிறான், யாரை சொல்ல, ஜேகேன்னு சொல்கிறதா இல்லை போகம் சொல்கிறதான்னு யோசிச்சுட்டு போகம் தான் கூப்பிட்டாரு, அங்கே தான் இருக்காரு, உன்னை கூப்பிட்டு வர சொன்னாருன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்களும் அப்படியா சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ வந்து சரி நீ போ, நான் ஒரு சின்ன வேலை இருக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் போயிடுறான். ஸோ நீங்கள் தனியாக தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அதாவது கிரவுண்டு தாண்டி தான் வந்து இவனுக்கு இருக்கிற இடம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கிரவுண்டில் தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போ அதாவது 3rd இயர்ஸ் பாய்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி பயமாகவே ஓரமாக போகிறீங்க. பிகாஸ் இவங்க ஃபஸ்ட் டேவை ரொம்ப ரேக்கிங் பண்ணியிருப்பாங்க அவங்களாம் பார்த்துட்டு, 2nd இயர் 3rd இயர் பாய்ஸ்லாம். ஸோ இப்போ அந்த கும்பலில் ஒருத்தன் வந்து லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருந்து ஸோ இப்போ உங்களை கவனிக்கிறான். மச்சான் அப்படின்ற மாதிரி அவன் கேங்கில் ஒரு பையனை கூப்பிடுவோம். இப்போ அவனும் என்னடான்ற மாதிரி சொல்கிறான். மச்சான் அந்த ஃபிகரை பாரு, இந்த ஃபிகர் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை உனக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களை தான் கை காமிக்கிறான். நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்து வந்துட்டுருப்பீங்க. பிகாஸ் அவனுக்கு நடக்க முடியல, ரொம்ப பெயினாக இருக்குன்ட்டு. இப்போ அவனும் பார்த்துட்டு எங்கடா பார்த்தோம், இந்த ஃபோனுடா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ஃபோன் எடுத்து வரேன், இதுவும் இந்த ஃபோன் உங்களுக்கு தானே அப்படின்ற மாதிரி காமிச்சிட்ருக்கான். ஸோ இப்போ அவனுங்களும் ஆமாண்டா இது நம்ம காலேஜா என்ன அப்படின்ற மாதிரி அவனுங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ அழகிற ஒரு பையனும் சரி வா போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்ககிட்ட தான் வராங்க. நீங்கள் வந்து நடந்து போயிட்டுருப்பீங்களா. ஸோ இப்போ உங்களை ரவுண்டு கட்டி நிற்கிறானுங்க பைக்கில் வந்து. நீங்கள் வந்து சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஒருத்தன். நீங்கள் வந்து சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த தான் கேட்குறோம், சீனியர் சொல்கிறேன், உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஸ்கைரா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்கைரா ஆமாம் கிளாஸ் டைமில் கிரவுண்டில் உனக்கு வேலை அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்க. நீங்கள் வந்து இல்லை அது வந்து என் ஃப்ரெண்டு பார்க்க போயிட்டுருக்கான் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கிராஸ் பண்ண போவோம். இப்போ ஒரு பையன் அவங்க கையை பிடிச்சிட்டு நெல் பேசிகிட்டு இருக்கோம் சீனியர்ஸு திமுறை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி உங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாஷாகவே பிடிச்சிருப்பான். நீங்கள் வந்து ப்ளீஸ் கையெல்லாம் வைக்காதீங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதோ பத்தியா மச்சான் கை வச்ச ஒரு மாதிரி இருக்குதாமே, எங்கள் கை இங்கே வச்சதுக்கே சொல்கிற, நான் எங்கெங்கேயோ வச்சிருக்கிறேன், அப்போ அதெல்லாம் உனக்கு ஒரு மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறான். நீங்கள் வந்து சீனியர் இப்போல்லாம் பேசாதீங்க சீனியர், நான் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போகலாம் இரு அப்படின்ற மாதிரி. சரி இப்போ அவங்கள சுற்றி வந்துட்டுருக்கானுங்க. நீங்கள் வந்து ப்ளீஸ் என்னை விட்டுருங்க நான் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுக்காத குறையாக பேசிகிட்ருக்கீங்க. போகலாம் இன்றைக்கி நைட் நீ ஃப்ரீயா அப்படின்ட்டு நீங்கள் வந்து சீனியர் நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்க, நான் அந்த மாதிரி போனலாம் இல்லை, என்னை விட்டுருங்க அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீ அந்த மாதிரி போகணுன்னு நான் சொன்னேன்னா நைட்டு நீ ஃப்ரீயா அப்படி தான் நான் கேட்டேன். அது மட்டும் இல்லை, ஆக்சுவலி
உன்னை எனக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அவனே பார்த்துட்ருக்கீங்க, எப்படி தெரியும் தானே யோசிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, மச்சான் அந்த ஃபோன் எடுத்து காமிடாவிட்டான்ற மாதிரி சொல்லணுன்னே. ஸோ அவனும் ஒரு ஃபோனில் வீடியோ காமிச்சா, ஸோ உங்கள் நியூடாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, போது ரொம்ப பார்க்காத அப்படின்ற மாதிரி ஃபோனை ஆஃப் பண்ணி பாக்கெட்டில் இருக்கவும், நீங்கள் வந்து இந்த வீடியோ இது எப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க. நான் தான் வீடியோ எடுத்தேன், நான் தான் கேமராமேனுன்ற மாதிரி இன்னொரு பையன் சொல்கிறான். உங்களால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்கீங்க, இது எப்படி தானே நீ யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கவும், நீங்கள் வந்து அவனே பார்த்துட்ருக்கவும், இப்போ அந்த கேங்கோட லீடர் ஒரு பையன் இருப்பான். அவன் சொல்கிறான், 2 weeks முன்னாடி அவனை ஒரு ஸ்ட்ரீட்டில் பார்த்தப்பவே பண்ணணும்னு தோணுச்சு, அதான் நான் தான் அவனை தூக்குனேன். இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், பட் இப்போ தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு அவனை பிடிச்சி அடிச்சிட்ருக்கீங்க. பொறுக்கி எதுக்கு நான் என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணேன், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அடிச்சிட்ருக்கீங்க. இப்போ அந்த பையன் உங்கள் 2 கையும் பிடிச்சி ஏ அந்த ஒரே சென்டிமெண்ட்லாம் வேணாம், நிறுத்து, நான் ஊரோத்தில் யாரும் பண்ணாதான் பண்ணிட்டேன், நான் இதெல்லாம் ஜஸ்ட் நார்மல், டஸ்ட்டுமாக தட்டி விட்டு போயிட்டே இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அவனை தள்ளிட்டு, ஒரு பொண்ணோட கருப்புன்றது உனக்குன்னு விளையாட்டுத்தனமாக இருக்கா, உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்காம போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ போலீஸ் மச்சான், போலீஸாண்டா, ஐயோ போலீஸ் நம்பர் வேணுமா, இந்தா நாங்கள் ஃபோன் தரோம், இந்தா ஐஜி, டிஜி, டிஎஸ்பி, ஏசிபி யார் நம்பர் வேணும், இல்லை இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நம்பர், யார் நம்பர் வேணும் சொல்லு, இல்லைனா சொல்லு, நானே கால் பண்ணி தரேன். மச்சான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கால் பண்ண போகிறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே பாரு, சத்தியமாக இப்போ ஒன்று இந்த கிரவுண்டில் பார்க்குற வரையும் எனக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இல்லை, ஆனால் இப்போ பார்த்ததுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி உங்களை ஃபுல்லாக பார்க்குறான், ஏதோ அதை ட்ரை பண்ணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் வந்து அழுகுறீங்க. இப்போ உனக்கு நீ சும்மாலாம் வர வேணாம், நான் வேணா ஒரு 50,000, உனக்கு 50,000ன்றது அதிகம் அப்படின்ற மாதிரி அவன் உங்களை பேசிகிட்டு இருக்கவும், ஸோ இப்போ கரெக்டாக அவன் ஃபேஸில் ஒரு பஞ்ச் விழுது. நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயாங் தான். இப்போ அவன் மேலே ஏறி இப்படி அடிச்சிட்டு இருக்கான். அவனை அன்றைக்கே நான் சொன்னலடா, என்ன சொல்லியிருக்கேன், இந்த காலேஜில் இந்த பொண்ணு விட்டு வந்து இப்படிலாம் பேசாத, இப்படி நடந்துக்காதுன்னு என்கிட்ட வாங்கினல, போன வாரம் தானே என்கிட்ட வாங்கினேன், நீ திருந்தவே மாட்டியா, இல்லை எனக்கு நான் கேட்குறேன், நீ ஒரு அப்பனுக்கு தான் பிறந்தியா அப்படின்ற மாதிரி செம்மையாக அடிச்சிட்டு இருக்கான். போகமும் ஜேகேவும் இன்னும் 4 பேர் போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க போடுறத. சரி இப்போ தயாங்க என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் ஒரு ராடு இருக்குது, அதை எடுத்து அவன் காலில் அடிச்சிட்டு இருக்கான். முன்னெல்லாம் உன்னை அடித்து அன்றைக்கி விட்டுருக்கூடாது, இன்றைக்கி உன் எலும்பு நம்ம நொறுக்காம போக மாட்டேன்ற மாதிரி. ஸோ அந்த இப்போ உங்ககிட்ட பேசுகிறான் பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு மாதிரி அந்த பையனை தான் செம்மையாக அடிச்சிட்ருக்கான். சரி இப்போ போகம் வந்து, உனக்கு ஒன்றும் ஆகலை ஸ்கைரா, இப்போ நீ பயப்படாதண்ணா, நாங்கள் வந்துட்டோம், ஒன்றும் ஆகாது, இவனுங்க என்ன ஒன்றே. இப்போ நீங்கள் வந்து போகம் கையை பிடிச்சிட்டு போகம் நான் இவனுங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போகமுக்கு ஒன்றுமே புரியல, என்னடி சொல்கிற அப்படிமா கேட்குறான். இவனுங்க தான் என் வாழ்க்கையை நாசமாக்குனது, இவன் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கான், இதை காமிச்சேன்னு ரூமுக்கு வா, நான் 50,000 தரேன், ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போகம் இப்போ அவனை பார்க்குறான், தயாங்க அவனை தானே அடிச்சிட்ருப்பான். இப்போ சொன்னதை கேட்டு ஜேகே, போகம், தயாங்க எல்லாருமே அந்த கேங்கில் இருக்கிற எல்லோரும் அப்படியே பார்க்குறானுங்க மொத்தமாக. இப்போ தயாங்க அந்த பையன் மேலே ஏந்துட்டு, இவனுக்கு இங்கே அடிக்கூடாது, போகமே கரேஜ் தூக்கிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ கரேஜுக்கு அவங்க இழுத்துட்டு போயிட்டுருக்கானுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்படியே பார்த்தா இப்போ அந்த பசங்க எல்லாருமே கட்டிக்கு தொங்க விட்ருக்கானுங்க. தயாங்கு, போகம், ஜேகே எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பார்த்துட்டு ஒரு மணி நான் அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போது தயாங்க என்ன பண்ணுறான்னா, உன்னை அன்றைக்கி பொண்ணுங்களை டீஸ் பண்ணுற அன்றைக்கி நான் அவன்கிட்ட சொன்னலடா, உனக்கு கூட போகிறவங்க யாரும் இல்லையா, இல்லை அப்படிலாம் உங்கள் அம்மாவை இப்படி யாரோ கேட்டால் இவ்வளோ உன்னை அவ்வளோ அசிங்கமாக கேட்டு உன் எலும்பு உடச்சி தான் நான் அமிச்சேன். இன்றைக்கி ஒரு பொண்ணோட வாழ்க்கை நீ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன், இதுக்கு உடந்த நீங்களாம் நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாடா. ஸோ இப்போ அந்த ஒரு பையனோட முடியை பிடிச்சி தயாங்க வந்து, இதுக்கப்புறம் எந்த பொண்ணுக்கிட்ட நீ போகிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ ஜேகேவை பார்த்து அவளை கூப்பிட்டு வெளியே போன்ற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் வந்து இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. போகமா ஸ்கைரா, நான் வரோம், ஒன்றும் ஆகாது அப்படின் சொல்லிவிட்டு, ஸோ நீங்கள் அதுக்கு சொன்னதுக்கப்புறம் நீங்களும் ஜேகே கூட வந்துடுறீங்க. நீங்கள் வந்து அழுதுகிட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து, இங்கே பாரு, அதெல்லாம் நீ எதை நினச்சும் பயப்படாத சரியா, நான் இருக்கேன், தயாங்க இருக்கான், போகம் இருக்கான், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதுக்கும் பயப்படாத, ஓகே அப்படிமா சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் வந்து அப்படி தான் இருக்கீங்க. ஸோ ஒரு 1 hour ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் சரி இப்போ தயாங்கும் போகமும் வந்துட்டுருக்காங்க. சரி இப்போ ஜேகே வந்து பார்த்துட்டு, என்னடா இதை வண்டி வர சொல்லணுமான்னு, அதெல்லாம் தேவைப்படாது, அவனுங்களே போயிடுவானுங்க அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்போ ஒரு ஃபோன் இருக்குது.
நீங்கள் வந்து போகும் என்னாச்சு போகும், என்னடா ஒரு பிளட்டாக இருக்குது கையெல்லாம். தயாங்க பார்த்தீங்கன்னா தயாங்கோட ஷர்ட்லாம் பிளட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்னடா ஆச்சு, ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படிமா கேட்கவும் போகம் வந்து ஒரு நிமிஷம் தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் வந்து போகம் நம்மளை தான் கேட்டுட்ருக்கேன், போகம் என்ன பண்ண போகும், ஏதோ பிரச்சனை ஆகிட்டு போதுற பெருசான்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ தயாங்கும் பிரச்சனைலாம் பெருசாக ஆகாது, அவனால் இனி ஒரு ஆம்பளைன்னு வெளியே சொல்லவே முடியாது, அந்தளவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் தயாங்கே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ போகமோ ஆமாம் இதுக்கு அவன் சொல்லிக்கலாம் நான் ஒரு ஆம்பளைன்ட்டேன்னா அவன் ஒரு ஆம்பளே இல்லை இதுக்கப்புறம் அப்புறமா சொல்லிட்டு இப்போ போகமோ உட்காரு இதை ஃபஸ்ட்டு எரிக்கணும் அப்புறமா சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா பெட்ரோல் எடுத்து அந்த லேப்டாப்பையும் அந்த ஃபோனையும் அப்படியே கண்ணில் போட்டு கொளுத்துறானுங்க. நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ போகமோ இங்கே பாஸ் ஸ்கைரா, இதுக்கப்புறம் அவனுங்கிட்ட எதுவுமே கிடையாது, அவனுங்கள எந்த பிரச்சனையும் வராது, அவன் வாழ்க்கையில் மறக்க முடியாத மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம் சரியா, நீ அழுகுது நிறுத்து அதுமாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். நீங்களும் வந்து ஸோ அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆனால் நீங்கள் 4 பேர் இப்போ ஒன்றா தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் ஓகேவாயிட்டீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. இருந்தால் அந்த பையன் பேசினது உங்களுக்கு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்கள் சைலண்டாகவே இருக்கீங்க. இப்போ தயாங்க உங்களை பார்த்துட்டு ஒய் அப்படிமா கூப்பிட்றான். நீங்கள் தயாங்க பார்க்குறீங்க. இப்போ தயாங்க வந்து ஏதோ சொன்னானுங்க நீ ரொம்ப போல்டான பொண்ணுன்ட்டு, அவனுக்கு தான் பேசுகிறானுங்கன்னா போட்டு பொழக வேணாங்க, நீ அப்படியே அழுது நின்றுட்டுருக்க மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து இல்லை அவங்க அப்படி பேசணுன்னே எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கிழிச்ச அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தயாங்கோ இங்கே பாரு, நீ இதை நினச்சும் இந்த மாதிரி டிப்ரெஸ்லாம் ஆயிக்காது சரியா, நடந்த விஷயத்துக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் நீ எந்த பெரிய தப்பும் பண்ணலை, பண்ணதெல்லாம் அவனுங்க தான் நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேனு காலை முழுக்க அவனுங்க நினச்சி அவனுங்க அசிங்கப்பட்டுக்கணும், இல்லைன்னா தூக்கில் தொங்கணும் அவனுங்க, நீ கிடையாது சரியா. நீ எதை நினச்சும் இது பண்ணிக்காத, நீ எப்படி பழைய மாதிரி இருந்தியோ நீ அப்படியே இரு, உன் லைஃப் நெக்ஸ்ட் என்ன பண்ணமோ நீ அதை மட்டும் பாரு சரியா. உனக்கு எதா பிரச்சனைனா நான் இருக்கேன், ஜேகே இருக்கான், போகம் இருக்கான், நாங்கள் 3 பேர் இருக்கோம் சரியா. அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்களும் அது மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தயங்க வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிமா நீங்களாம் சாப்பிட்டுட்டீங்க. நீங்கள் போகமை பார்த்துட்டு போகம் கிளம்பலாமான்னு தான் கேட்குறீங்க. இப்போ போகமோ ஏன்டி இன்னும் கொண்டாரு இருக்கலாம் அப்படின்னோடனே நீங்கள் தயங்க பார்க்குறீங்க. நீங்கள் இல்லை போகலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லவும் இப்போ ஜேகே இது நோட் பண்ணிவிட்டு எங்கே கிளம்ப போகிறீங்க, என்ன அவ்வளோ சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிறீங்க, அதெல்லாம் இல்லை இங்கே இருங்க, நைட்டு நம்ம இங்கேருந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு தான் சொல்கிறான். தயங்கம் நம்ம நைட்டு எங்கேயா வெளியே கூட போகலாம், சும்மா அவுட்டிங் பீச் பார்க் இல்லை தேட்டர் தான் படம் பார்க்க போகலாமான்ற மாதிரி கேட்குறாங்கள பார்த்து நீங்கள் வந்து இல்லை நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ போகமோ உங்களை பார்த்துட்ருக்கவும் நீங்கள் போகம் கிட்டே போயிட்டு குசுன்னு பேசுகிறீங்க. இப்போ போகமோ பார்த்துட்டு ஸ்கைரா என்ன கேட்குற நீ, அவன் அவ்வளோ தான் பொழுந்துருவான்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஜேகே வந்து இதை ஒட்டி கேட்டுட்டு அப்படி என்ன பொழுந்துருவான் தயாங்க, அவன் என்ன பண்ணிடுவான், ஸ்கைரா என்ன ஸ்கைரா வேணும் உனக்கு ஏன்ட்ட கேள்வி நான் அவனுக்கு பண்ணுறான்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து குறுன்னு தயங்கே பார்க்குறீங்க. தயங்க வந்து என்னாச்சு மறுபடியும் என்ன வித பிரச்சனை அம்மா கேட்குறான். நீங்கள் வந்து பிரச்சனைலாம் இல்லை, நான் உங்கள்கிட்ட என்ன வேணால் கேட்கலாமான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தயங்க என்ன வேணா கேளு அப்படின்மா சொல்லுவோம். போகமோ ஸ்கைரா வேணாண்டி இப்போ தாண்டி அவன் ஒழுங்காக பேசுகிறான், சுத்தமாக பேசாமல் ஏதாவது திட்டுற போகிறாண்டி அப்புறம் உனக்கு தானே கஷ்டம்னு நீங்கள் வந்து அவர் தான் எல்லாம் கேட்க சொன்னார் அப்படின்மா குசுன்னு இருக்கீங்க. இப்போ ஜேகே இந்த கொசு மாதிரி ஒயின்னாமல் டேரக்டராக மேட்ருக்கு வந்து பேசு அப்படின்மா சொல்லணுன்னே நீங்கள் வந்து இப்போ ஏந்துட்டு தயங்க முன்னாடி போகிறீங்க. இப்போ தயங்க உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து நான் என்ன கேட்டாலும் நான் திட்ட மாட்டிங்களே அப்படிமா நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தயங்கோ நீ திட்டுற மாதிரி தான் பேசாமல் இருந்தேன்னா நீ திட்ட மாட்டேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து இல்லை நீங்கள் திட்ட மாட்டேன்னு சொல்லுங்கள் நான் அப்புறம் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கவும் தயங்கும் சரி நான் திட்ட மாட்டேன் கோவப்பட மாட்டேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து போக்கம் இருக்கான். இப்போ ஜேகே நீ சொல்லுமா அவன் என்ன பண்ண நானும் பார்த்துக்கிறேன்னொன்னே இப்போ நீங்கள் வந்து இல்லை நீங்கள் தான் பழைய மாதிரி இருக்க சொன்னீங்க, அது மட்டும் இல்லை உங்களுக்கும் இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைல்ல அப்படின்றீங்க. யங் ஃபேஸ் ஒரு மாதிரி கோவமாக மாறுது. அது மட்டும் இல்லை என்னென்னா இதுக்கப்புறம் நான் உங்களை சைட் அடிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்க. ஜேகே அங்கே சிரிக்கிறான். போகம் வந்து சுச்சு அப்படின்ற மாதிரி அவன் தள்ள கை வைக்கவும் தயங்கு சிரிச்சிட்டு சரி அப்படின்றான். அப்போது நான் இதுக்கப்புறம் உங்களை சைட் அடித்தா இல்லை உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் என்னை மறுபடியும் திட்ட மாட்டீங்க மிரட்ட மாட்டீங்கல்ல, இல்லை நீங்கள் வேணாம்னு சொன்னால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லுவோம். இப்போ ஜேகே வந்து சிரிச்சிட்டு இல்லை எனக்கு புரியல, நானும் நீ எதோ ஆரம்பிக்க பெருசாக சொல்ல போகிறேன்னு பார்த்தேன், சப்புன்னு முடிச்சிட்டேன், இவன் ஒரு ஆளே இல்லை இவன் வந்து உனக்கு க்ரஷ்ஷு கடவுளே அப்படின்னோடனே நீங்கள் வந்து தயாங்கையே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. தயாங் வந்து உங்களை பார்த்துட்டு சைட்டிங்கு அதுவும் க்ரஷ்ஷு நான் அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறீங்க. தயாங் வந்து சிரிச்சிட்டு
பண்ணிக்கோ அப்படின்றான். நிஜமாவா? அப்போ திட்ட மாட்டீங்கள்ல? அப்புறம் இந்த என்னது ரோட் அன்னைக்கு வச்சு அசிங்கப்படுத்திடுவேன், அப்புறம் கிளாஸ் போலீஸ் சொல்லிடுவேன், இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டீங்கள்ல அப்படின்னோடனே தயங்க வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்றான். நீங்கள் வந்து அப்போ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போகலான்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு துள்ளி குதிச்சுட்டு போவோம். ஓய் நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்றான். நீங்கள் வந்து திரும்பிட்டு என்ன அப்படின்றீங்க. இப்போ தயங்க ஏந்து உங்ககிட்ட வரான். போகமோ ஜேகேவோ நடுவில் தான் உட்காந்துருக்காங்க. சரி இப்போ அவனை பார்க்குறான், இவனை நான் சொல்ல போகிறான் அப்படின்ட்டு. இப்போ தயங்க வந்து கை நீட்டுறான். நீங்கள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ ஜேகேவும் ஸ்கைரா சீக்கிரம் கையை பிடிச்சிக்க, ஏன்னா அவன் அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஃப்ரெண்டால் ஏற்றுக்க மாட்டானுமா சொல்லவும் நீங்கள் போகம் பார்க்குறீங்க. போகமும் கை கொடுன்ற மாதிரி அவன் வந்து கணக்காமிக்கவும் நீங்களும் வந்து கை கொடுக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் எங்கள் கேங்கில் நீ இருக்க. ஓகே. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்களும் போகம் வீட்டுக்கு போயிருப்பீங்க. நீங்கள் வீட்டில் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து போகம்கிட்ட அப்படியே வந்து அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆச்சு உங்களை இப்படி பார்த்து. இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு கை நீட்டணுன்னு இவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, ஐயோ ஏதோ ஆயிடுச்சு போல், இல்லை மறுபடியும் திட்டுவாரோ அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு புரியலடா, எனக்கு அது ஃப்ரெண்டாகவே விருப்பம் இல்லை தெரியுமா அப்படி மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கோமோ போகம் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்டா ஃப்ரெண்டு எப்போ க்ரஷ்ஷாக பார்க்க முடியும், அது ஒரு ஐயோ நான் எப்படி எனக்கு புரியவே இல்லை தெரியுமா. இத்தனை நாளாக ஒரு தூரத்துலேருந்து பார்த்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை மூமெண்ட்லாம் வந்து இப்போ பக்கத்தில் இருந்து பார்க்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இல்லை, ஒரு ஃப்ரெண்டை போய் இப்படி சைட் அடிக்கிறியேன்னு அவனோட உள்மனசு என்னை கேட்குதுரா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ போகம் சிரிச்சிட்டு ஆமாம் தயங்க உனக்கு க்ரஷ்ஷா இல்லைனா வந்து ஃப்ரெண்டாக இருப்போம் அது முடிவுக்கு நீ வந்து ஆடனோடனே க்ரஷ்ஷு ஏன் க்ரஷ்ஷு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போகமும் சிரிச்சிட்டு க்ரஷ்ஷு தானே அப்போ அதிலே இருந்துக்கோ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே தான் வந்து டே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போது என்னென்னா நீங்கள் 4 பேர் தான் ஒரு இடத்துல உட்காந்து டீ சாப்பிட்டுட்ருக்கீங்க. தயாங் வந்து யார்கிட்ட கால் பேசிகிட்டு இருக்கான். ஸோ தயாங்கு பக்கத்தில் நீங்கள் எதில் வந்து போகம் வந்து ஜேகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணி முன்னாடி சாப்பாடெலாம் இருக்கு, நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் கணத்தில் கை வச்சு தயாங் பேசிகிட்டு இருக்கான். அதை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்க்குற நம்ம போகமும் ஜேகேவும் இல்லை. ஜேகே வந்து இப்போ போகம்கிட்ட டேய் இவனடா இப்படி பார்க்குறா, விட்டா மொழிடுவா போலடா தயாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், இவ்வளோ தேவையில்லாமல் நம்ம கேங்கில் சேர்த்துட்டோமோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டு இருக்கான். இப்போ போகமும் ஸ்கைரா அப்படின்றான். நீங்கள் வந்து என்னடா அப்படின்றீங்க, ஃபோன் பேசியிருக்கோம் கத்தாதான்ற மாதிரி சொல்கிறீங்க. நீ முண்டுமே அவனே பார்க்குற அளவு இப்படி அடி பார்ப்ப திரும்ப அப்படின்றான். நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி மறுபடியும் பார்த்துட்ருக்கீங்க. இவங்க பேசுறது வந்து காதில் விழுந்துருச்சு தயாங் கால் கட் பண்ணிவிட்டு சடனாக உங்கள் பக்கம் திரும்புகிறான். ஸோ தயாங்க திரும்பி தான் ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் அப்படியே கணத்தில் கை வச்சு அந்த பெஞ்ச் மேலே சான்ஸ் தான் பார்த்து இருந்திருப்பீங்க. இப்போ தயாங்க உங்களை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே வந்து முழிக்கிறீங்க. தயாங்கோ என்ன பண்ணுற அது மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அது ஒன்றும் இல்லையே சும்மா சாஞ்சிருக்கேன்ற மாதிரி சொல்கிறீங்க. அங்கே போகமுக்கும் ஜேகேக்கும் சிரிப்பு தாங்க முடியல, இருந்தாலும் அவனுக்கு சைலண்ட்டாக இருக்கானுங்க. இப்போ தயாங்க உங்கள் பக்கம் ஃபுல்லாக திரும்பிட்டு என்னாச்சு உனக்கு, நான் உனக்கு முதுகொலியா என்ன இப்படி சாஞ்சு ஒரு சைடாக இருக்க, என்ன நிமிர்ந்து உட்காரு அப்படின்றான். நீங்களும் அப்படி அட்டென்ஷனில் உட்காருங்க. இப்போ தயங்க உங்களே பார்த்துட்ருக்கோம், நீங்களும் தயங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 2 பேருக்கு ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் 2 பேரும் இப்படி ஒருத்தர் பார்த்துட்ருக்கோம். உங்கள் எதிரில் 2 பேர் இருக்காது, நீங்கள் 2 பேருமே மறந்துட்டீங்க. இப்போ தயங்கோ என்னாச்சு அப்படின்றான். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை அப்படிமா சொல்லிட்டு கல் பண்ணிவிட்டு நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னுட்டு எடுத்தேன் ஒரு ஓட்டோன்ற மாதிரி கொடுக்கணும் ஓடிடுறீங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போன அடுத்த செகண்டு போகமும் ஜேகேவும் அந்த பெஞ்ச் மேலே அப்படியே விழுந்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போது ஜேகேவும் மச்சான் சத்தியமானால முள்ளடா அவளை தவிதுன்னு துரத்தி விட்றா, உன்னை விட்டால் சாப்பிட்ருவா போடா அப்படி. இப்போ போகுமோ அவள் பார்க்கறது தப்பில்லை, இவனே திரும்பி என்னன்னு கேட்குற அளவு பார்க்குறா பார்த்தியா, அங்கே நிற்கிறா ஸ்கைரா அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கோமோ. இப்போ ஜேகே ஆனால் அந்நியாயண்டா, அவள் பார்க்குறான்னு தெரிஞ்சு நீயும் போஸ்ட் தர, அவள் பார்த்தோன்னே நீயும் பார்த்து என்னன்னு கேட்குறதும், அவள் வந்து முழிச்சிட்டு அப்படியே எடுத்தோம் ஒரு ஓட்டோன்னு அப்பப்போ பாத்ரூமில் ஓடுறதும் நல்லா ஃபன்னாக இருக்குடா. நாங்கள் 2 பேரும் வச்சு எங்கள் 2 பேருக்குன்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ தயங்க எதுவுமே பேசாமல் இருக்கவும், இப்போ போகமோ என்னடா என்ன சைலண்ட் ஆகிட்ட, ஏதாவது சொல்லு அப்படின்னு ஒன்று. இப்போ தயங்கோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ளே உங்களை காமிச்சா இப்போ நீங்கள் மிரர் முன்னாடி உங்களை நீங்களே கன்றாவே கேட்டுட்ருக்கீங்க. ஸ்கைரா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி, அவன் தான் அவ்வளோ தூரம் எடுத்து சொன்னானே அப்பயாவது நீ திரும்பி இருக்கணும்ல, அவனே பார்த்து என்னன்னு கேட்டு ஐயோ கடவுளே என்னால் முடியல. இதனால் நான் தூரத்தில் இருந்து பார்த்தப்போ கூட இந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங்காக இருந்தது. ஆனால் இப்போது அவன் பக்கத்தில் இருக்க ஏதோ விட்டால் லவ் பண்ணிடுவோன்னு பயமாக இருக்குது. ரொம்ப அடிக்ட் ஆகிற ரெடி அவன்ட்ட இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் கணத்தில் போட்டுக்கிறீங்க. அவன் ஃப்ரெண்டு
இல்லை அவன் என் க்ரஷ்ஷுனா க்ரஷ்ஷோட லிமிட்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவே இல்லாமல் கண்ணாடி முன்னாடி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்களும் ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வந்துட்டு ஸோ நீங்கள் தயங்க பார்க்க திரும்பலை, ஆனால் தயங்க உங்களை நோட் பண்ணுறேன் என்ன நீங்கள் பார்க்கல அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் ஒரே ஒரு ஜீவன் நல்லா நோட் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்கு. ஸோ தயங் வந்து உங்கள் கூட தான் நல்லா அட்டாச்மெண்ட் ஆகிட்டான். அவனுங்க 2 பேர் கூட அப்பப்போ துரத்தி விட்டு உங்கள் கூட தான் வந்து சுற்றுவான். இதெல்லாம் பார்க்குற நம்ம ஜேகேக்கும் போகமுக்கும் மச்சான் ஒருவேளை இவன் ஸ்கைராவை லவ் பண்ணுறானோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. போகமோ எனக்கு இது ரொம்ப நாளாகவே இருக்குது, நீ இப்போ தான் சொல்கிற. இப்போ ஜேகேவும் போகமோ இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது, ஏதோ ஒரு ஐடியா தான் ஏண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே கேட்குறான். ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு ஏன்டா ஐடியா வேறு நீ கேட்குற அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்குமோ. ஸோ இப்போ உங்களையும் தயங்க காமிச்சா நீங்களும் தயங்கம் ஒரு பார்க்கில் தான் உட்காந்துருக்கீங்க. தயங்க வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரா. இப்போ நீங்கள் வந்து அம்மா நாங்கள்கிட்ட ஒரு கிஷன் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன அப்படின்ற மாதிரி தயங்க கேட்கவும் இப்போ நீங்கள் வந்து இல்லை நீங்கள் சிரிச்ச எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக பேசும்போது நல்லா இருக்குது, ஏன் இந்த உருன்னு பேசுகிறீங்க, ஒரு மாதிரி நார்மலாக சிரிச்சுக்கிட்டே பேசினா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா தயாங் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தயாங் வந்து சிரிக்கணும்ல, போதுமா அப்படின்றான். பா பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் அப்படின்றான். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது உங்கள் ஸ்மைல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பாக்ஸி ஸ்மைல் இவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயாங் வந்து எதுவுமே பேசாமல் சிரிச்சுக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிடவும் நீங்கள் வந்து அவனே பார்த்துட்டு நீங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. ஆமாம் ஏதோ கேட்கணும் நீ என்னது அப்படின்றான். அது அது வந்து எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, ஆனால் அது லவ்வான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயங்க உங்களை பார்த்துட்டு யார் அது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது நான் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். சொல்லி யார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் நான் என்ன போகம்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், போகம்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் தான் உங்கள்கிட்டலாம் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் போகம்கிட்ட சொல்லிட்டு தான் நீ என்கிட்டலாம் சொல்லுவியா? ஆமாம் போகம் இஸ் மை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தயாங் வந்து எதுவுமே பேசாமல் இருக்கும். இப்போ தயாங்கோ அப்படியா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் அந்த ஒன்லைனில் மட்டும்தான் பேசுவீங்களா, எக்ஸ்ட்ரா வார்த்தை போட்டு பேசினா உங்கள் வாய் இதை வலிக்குமா அப்படி மாதிரி கேட்குறீங்க. ஸ்கைரா எனக்கு வாய் அதிகன்ற மாதிரி சொல்கிறான். நான் பேசிக்காகவே கொஞ்சம் எப்பர் தான், இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் பேசுகிறேன் இன்றைக்கின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயாங் வந்து வாய் மூடவே மூடாதா லபன்னு பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்றான். நீங்கள் வந்து சிரிச்சிட்டு நான் ஏன் தெரியுமா இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி அவனும் கேட்கவும், ஏன்னா இது காரணம் போகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தயாங் ஏந்துட்டு பா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போகம் பேர் சொல்லுவா, போகம் 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 மூச்சுக்கு 300 தடவை அவன் பேர் தான் நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி அவன் டென்ஷன் ஆகுறான். நீங்கள் ஐஸ்கிரீம் கையில் வச்சுருப்பீங்களா, அது அப்படியே கீழே போட்டுட்டீங்க, அவன் ஒரு மாதிரி கத்துற மாதிரி சொல்லியிருப்பான். நீங்கள் வந்து ஏன் இப்போ நீங்கள் டென்ஷனாக ஆகுறீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. வேற உனக்கு வாயில் வேறு வார்த்தையே வராதா, எதுக்கு எடுத்தாலும் போகம் 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 போகம், ஐயோ எனக்கு அவன் பேர் கேட்க டென்ஷன் ஆகுது அப்படின்றான். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏன் டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. தயங்க எதுவுமே பேசாமல் இருக்கான். நீங்கள் வந்து நான் நான் தப்பாக ஒன்றும் சொல்லலைல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை பேஸில் பார்த்துட்ருக்கீங்க. தயங்க இப்போ ப்ரீத் எடுத்துட்டு சாரி நான் தெரியாமல் கத்திட்டேன், ட்ரெஸ்ஸெல்லாம் ஐஸ்கிரீம் ஆயிடுச்சு அப்படின்றான். நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏதாவது தப்பாக சொன்னேண்ணா ஷோ அப்படின்றான். வாயை மூடிக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியல இவன் ஏன் இப்போ கத்தனா அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா சரி வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அங்கே ஒரு டேப் இருக்குது, உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு அவன் வாஷ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் வந்து அவனை பார்க்குறீங்க, அவன் கையை பிடிச்சி அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போவாங்களா அந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்போ நீங்களும் தயங்க வந்து ஒரு கேமிங் சென்டரில் தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஏதோ சொல்ல வருவோம், அவங்கள பார்க்குறான். என்ன போகமுக்கு பிடிச்ச கேமா அப்படின்றான். அது மாதிரி சொல்கிறீங்க. அப்போ இந்த கேம் கண்டிப்பாக விளாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தயாங்க பிடிச்ச கேம் தான் நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து விளையாடிக்கிட்டே தயாங் நீங்கள் ஏன் போகம் பேர் சொன்னாலும் டென்ஷன் ஆகுறீங்க அது மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றான். அப்பா நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே கேட்கலையே அப்படின்ற நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தயாங்கோ நான் என்ன கேட்கல, அதான் எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு ஆனால் அது லவ்வான்னு தெரியல. இப்போ தயாங் வந்து கேமை ஸ்டாப் பண்ணிவிட்டு வா அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ வேறு ஒரு இடத்துக்கு கூட்டு போய் ஒரு கார்டன் மாதிரி இருக்குது, நீங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன கூட்டம் வந்து கேம் விளையாடிட்டு இருந்தோம், இப்போ உனக்கு என்ன, உனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு அது லவ்வான்னு தெரியணும் அதானே அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி அந்த பையனை உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் பிடிச்சிருக்குன்னா தெரியல ஆனால் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்ல, ஒருத்தர் பிடிக்குதுன்னா மேபி அவங்க கேரக்டராக இருக்கலாம், மேபி அவங்க லுக்காக இருக்கலாம், அவங்க பண்ண விஷயமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது இருக்கும்ல அந்த மாதிரி கேட்குறேன்.
இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே எனக்கு அவன்கிட்ட பிடிக்கும் அப்படிமா நீங்கள் சொல்கிறீங்க. தயாங் சிரிச்சிட்டு, சரி எனக்கு 2 விஷயம் தான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படிமா கேட்குறான். ஒன்று எனக்கு நடந்ததில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்றான். இது அந்த பையனை எப்படி எடுத்துப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு பக்கம் இருக்குது. இப்போ தயங்க எதுவுமே பேசாமல் அவங்க சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்கவும், என்னதான் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீ சொல்லி முடி நான் சொல்கிறேன் அப்படின்றான். அது மட்டும் இல்லை, 2வது விஷயம் என்னென்னா, அது நான் போய் சொன்னதுக்கப்புறம் அவன் நோ சொல்லிட்டான்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தயாங் உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு, என்னை பாரு, என் கண்ணமட பாரு. நீங்கள் தயாங் ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு இதை பற்றி நீ யோசிக்காது. உங்கள் விஷயம் நடந்ததில்ல, அதில் உன் தப்பு எதுவுமே கிடையாது. உன்னை புரிஞ்சுக்கிறான் பார்த்தியா, அவன் தான் ஒரு கரெக்டான ஒரு பர்சன். எப்படி சொன்னால், ஒரு ட்ரூவான லவ்வுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் செக்ஸுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமே கிடையாது. அது ஜஸ்ட் எ பார்ட் ஆஃப் லைஃப். ஓகேவா? அவ்வளோதான். மற்றபடி இது மட்டும்தான் வாழ்க்கைன்னு கிடையாது. இதை தாண்டி நிறைய இருக்குது. அது உன் கூட லீட் பண்ணணும்னு நினைக்கிறான் பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு பையனை இருந்தானா நீ நீ போய் ப்ரப்போஸ் பண்ணு. இன்னொன்று நீ பயப்படுறல அவன் நோ சொல்லிடுவானோ அப்படின்ட்டு. அதை தாண்டி அவனுக்கும் ஒன்று பிடிச்சிருந்தா அவன் எஸ் சொல்லுவான். மேபி நோ சொன்னானாலும் நீ என்ன அவனை விட்டுருவா போகிற? கண்டிப்பாக உன் லவ் அவனுக்கு ஒரு நாள் புரியும்ல அப்படின்னு தயாங் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் தயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீ எதுக்கும் பயப்பட வேணாம். அது மட்டும் இல்லாமல் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை எப்படி சந்தோஷமாக பார்த்துக்கணும், உன்னை எப்பவுமே சேஃபாக வச்சுக்கணும், அந்த மாதிரி நீ ஒரு பையனை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் தயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஒய் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ பார்க்குறீங்க. இப்போது தயங்கோ புரிஞ்சுதா அப்படின்னே அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சைலண்டாக இருக்கோம். என்னாச்சு எதாவது கேட்கணுமா அப்படின்ற மாதிரி தயங்க சொல்ல கேட்குறான். இப்போ நீங்கள் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, சொல்லு அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். இப்போ நீங்கள் மேபி இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் ஒய்ஃப் கண்டிப்பாக ஒருத்தங்க வருவாங்கல்ல, ஆமாம் அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். அவங்களுக்கு இப்போ எனக்கு நடந்த மாதிரி ஏதாவது இன்சிடெண்ட் நடந்திருந்தா நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணுவீங்களா? இப்படி மாதிரி நீங்கள் கேட்டுருவீங்க. இப்போ தயங்க அக்செப்ட் பண்ணுவேனே. தயங்க ஒரு செகண்ட் கூட எதுவுமே யோசிக்காமல் நான் கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிப்பேன், லவ் பண்ணுவேன். நீங்கள் சிரிச்சிட்டு எல்லா பசங்களும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல தயங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயாங் எனக்கு தெரியல அப்படிமா சொல்லிவிட்டு, ஆமாம் இதே இப்போ என்கிட்ட கேட்ட அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்குறான். கேட்கணும்னு தோணுச்சு. சரி நான் கிளம்புறேன், பாய் அப்படின்ற மாதிரி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. தயாங் உங்களே பார்த்துட்ருக்கான். தயாங் ஓய் ஸ்கைரா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். நீங்களும் என்ன தயாங் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எங்கே ஒரு நிமிஷம் வாயேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். நீங்களும் திரும்பி வரீங்க. என்னாச்சு? நானும் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், அது கரெக்டாக நம்ம சொல்லுவியா? நீங்களும் என்ன தயங்கம்மா கேட்குறீங்க. இப்போது உனக்கு பிடிச்ச பையனை ஒரு பையனை சொன்னல, ஆமாம் அதே மாதிரி எப்படி சொல்கிறது, அவனுக்கு ஒரு ஃபஸ்ட் லவ் இருந்து அது பிரேக்கப் ஆகி அப்படி இந்த ஒரு பையனாக இருந்தாலும் நீ அக்செப்ட் பண்ணுவியா? நீங்கள் தயங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாமே, ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காக ஏற்றுப்பியா? நீங்களும் எதுவுமே யோசிக்காமல் கண்டிப்பாக நான் ஏற்றுப்பேன் தயங்கம்மா நீங்கள் சொல்கிறீங்க. யோசிக்காமல் சொல்லாதனால யோசிச்சு சொல்லு அப்படின்றான். இதில் என்ன தயங்க இருக்குது யோசிக்கிறதுக்கு? எல்லாருக்குமே கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லவ்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் சக்ஸஸ் ஆனதே கிடையாது நீங்கள் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இப்போது ஃபர்ஸ்ட் லவ் போனதுக்கப்புறம் செகண்ட் சான்ஸ் மாதிரி செகண்ட் ஒரு லவ் வரும். அந்த லவ்வில் ஃபர்ஸ்ட் லவ்வில் பண்ண எந்த தப்புமே இவங்ககிட்ட பண்ணிடக்கூடாது, இவங்க லாஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க அவ்வளோ அழகாக ஹோல்ட் பண்ணுவாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை. எந்த இடத்துலையுமே அந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சிடவே கூடாது, அது மேரேஜ் வரையும் கடைசி வரையும் அந்த பாண்ட் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு பையன் இருந்தால் சொல்லுங்கள், நான் கல்யாணமே நான் பண்ணிக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ தயாங் சிரிச்சிட்டே, அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீங்கள் அப்படியே நின்றுட்டீங்க. இப்போ தயாங் சொல்லு, நான் ரெடியாக இருக்கேன் இப்போவே இந்த இடத்துலையே, என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா? இப்போ நீங்கள் திரும்பி தயங்க பார்க்குறீங்க. தயங்க சிரிச்சிட்டு, நான் ஒன்றும் விளையாடுக்கலாம் சொல்லலை, நிஜமாக எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படி இந்த மெடிக்கல் மிராக்கல் மாதிரிலாம் எனக்கு தெரியல. உன் கூட இருக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப நிம்மதியாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, லைஃப்லாம் உன்னை என் கூடயே வச்சுக்கணும்னு எனக்கு தோணுது. என்னை ஏற்றுப்பியா? இப்போ தயங்க முன்னாடி நீட் ரவுண்ட் பண்ணுறான். நீங்கள் தயங்கே பார்த்துட்ருக்கீங்க. லைஃப்பில் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் ஒன்று கிடைக்கும்னு சொன்னல, என்னோடய செகண்ட் சான்ஸாக நான் இது பார்க்குறேன். என் லைஃப்பில் இதுக்கப்புறம் நீ இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு உன் லைஃப்பில் இடம் தருவியா? உன் லைஃப்பில் ஒரு பாட்டாக நானும் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இந்த லவ்லாம் வேணாம், டைரெக்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம். வில் யூ மேரி மீ அப்படிமா கேட்குறான். நீங்கள் தயம் நீங்கள் வெள்ளாடல அப்படிமா கேட்குறீங்க. இப்போ தயங்க எழுந்துட்டு, நான் சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன், வில் யூ மேரி மீ அப்படிமா கேட்குறான். தயம் அது
இப்போ தயங்க கையை பிடிச்சிட்டு, எனக்கு தெரியும் நீ என்ன தான் லவ் பண்ணுறேன்ட்டு. நான் உன்னை அப்படி வச்சுப்பேன், நான் இப்படி வச்சுப்பேன், ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. ஏன் தெரியுமா, நான் உன்னை எப்படி லவ் பண்ணுறேன்றத நான் ஒவ்வொரு செகண்டும் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு செகண்டுமே நீங்கள் இப்போ தயங்க வந்து ஐ லவ் யூ நான் சொல்ல எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. பட்டு அதை தாண்டி அவன் கூட 100 வருஷம் சேர்ந்து வாழணும் ரொம்ப ஆசைப்பட்றேன். இப்போ தயங்க அக்செப்ட் பண்ணவில்லை என்ன அப்படின்மா கேட்குறான். நீங்கள் வந்து தயங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி பேசுடி அப்படின்றான். நீங்கள் வந்து அப்போது உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பிடிக்காம எவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயங்க வந்து அப்போ ஐ லவ் யூ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து உங்களுக்கு நிஜமா அப்படிமா சொல்லிவிட்டு சரி இப்போ அவங்க சீக்ஸை கப் பண்ணுறான். நீங்கள் தயங்கே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தயங்க உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஐ லவ் யூ ஆல்வேஸ், ஐ ஆல்வேஸ் பி வித் யூ, ஐ லவ் யூ. புரியுதா? நான் எதுவுமே நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் என் மனசார சொல்கிறேன். ஐ லவ் யூ ஸ்கைரா, ஐ லவ் யூ ஆல்வேஸ், வில் யூ மேரி மீ அப்படிமா கேட்குறான். நீங்களும் வந்து இப்போ தயங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. தயங்க உங்களை ஹக் பண்ணிக்கிறான். சொல்லு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்மா கேட்கவும் பண்ணிக்கிறேன் அப்படிமா நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நீங்களும் தயங்க வந்து லிவிங் வந்துட்டீங்க. அதே வீடு அதே ரூம் தான். பட் என்ன உங்கள் பக்கத்து ரூமில் வந்து போகாமல் இருக்கும் அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் பக்கத்தில் தயங்க வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு கை விடுறா. நீங்கள் வந்து தயங்க சும்மா தயங்க அப்படிமா சொல்கிறீங்க. ஏந்திரடி பட்டு சொல்லணும் டார்லிங், ஏந்திருங்க டார்லிங், புஜோ ஏந்திரடி பொட்டு ஏந்திரடி அப்படின்ட்டு இருக்கா. நீங்கள் வந்து 5 minutes அப்படின்றீங்க. இப்போ தயங்க என்ன பண்ணுறான்னா உங்கள் மேலே வந்து ஓவர் ஆகுறா. நீங்கள் தயங்க வெயிட்டாக இருக்க தயங்க நகரு தயங்க அப்படின்றீங்க. ஏந்திரு குட் மார்னிங் ஏந்திரடி, ஏண்டி இப்படி சோம்பேறியாக இருக்க, அழகு கொத்தமல்லி அப்படின்றான். நீங்கள் வந்து கண்ணை முழிச்சிட்டு கொத்தமல்லியா அப்படின்றீங்க. இப்போ தயங்க சிரிச்சிட்டு ஏந்திட்டியா, சரி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து தயங்க நீ நைட்லாம் பண்ண வேலைக்குனால ஏந்துக்கவே முடியல தயங்க, ப்ளீஸ் தயங்க என்னை விட்டு அப்படிமா நீங்கள் சொல்கிறீங்க. ப்ளீஸ் இந்த எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து என்ன தயங்க பண்ணணும் அப்படிமா நீங்கள் ஏதோ உட்காடுறீங்க பிளாங்கெட்டை கவர் பண்ணிவிட்டு. இப்போ தயங்க வந்து அது எப்படி கேட்குறது, அது வந்து அப்படின்றான். என்ன தயங்க எதுக்கு தயங்க நீ எழுப்புனா இப்போ என்னடா வேணும் உனக்கு அப்படிமா கேட்குறீங்க. இல்லை நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறேன். போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. இல்லை தனியாக குளிக்கணும், ரொம்ப போர் அடிக்கும். அதுக்கு என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்ஷீட்டை வந்து உருவிடுறான். நீங்கள் வந்து ஐயோ தயங்க அப்படின்றீங்க. இப்போ தயங்க உங்ககிட்ட வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போகலாம் வா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லிஃப்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தயங்க இதில் உனக்கு ரொம்ப அநியாயமா இல்லையா தயங்க, ப்ளீஸ் தயங்க வேணாம் தயங்கனால முடியாது தயங்க, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறீங்க. கத்துற பக்கத்து ரூமில் போகம் இருக்கும், அவன் காலம் வந்து என்ன நினைப்பான். இப்போ நீங்கள் வந்து நீ நேற்று நைட்லாம் பண்ணும்போது சத்தம் வந்துச்சு, அப்போ அதெல்லாம் அவன் தப்பாக நினச்சிருக்க மாட்டானா, இப்போ நான் கத்துட்டு தான் தப்பாக நினைப்பானா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கவும் இப்போ தயங்க வந்து என்ன பண்ணனா உங்கள் லிஃப்ட் பண்ணியிருப்பான்ல. ஸோ அவன் ஹேண்ட் உங்கள் செஸ்ட்டு கீழே தான் இருக்கும், லைட்டாக கிள்றான். நீங்கள் வந்து தயங்க அப்படின்றீங்க. ஓவராக பேசுகிற, நான் அவனை பார்த்துக்கிறேன் உள்ள அப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்கள் ரெஸ்ட் ரூமில் தூக்கிட்டு போயிட்டு பாத்திரப்பில் உட்கார வைக்கிறான். நீங்கள் வந்து தயங்க நோ தயங்க ப்ளீஸ் தயங்க நோ தயங்க அப்படின்றீங்க. மார்னிங் ஒரு தடவை பண்ணோன்னு வைங்க செம்மையாக இருக்கும். அதுவும் ஹாட் வாட்டர் ஆன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீட்டர் ஆன் பண்ணுறான். நீங்கள் வந்து நோ தயங்க அப்படின்ட்டுருக்கீங்க. தயங்க ஒரு பெரிய பாக்ஸ் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட வரான். நீங்கள் வந்து அவனே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தயங்க அப்படியே உங்களை பக்கத்தில் இழுத்து உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் வந்து தயங்க ப்ளீஸ் தயங்க எனக்கு கிஸ் பண்ண கூட ஸ்ட்ரென்த் இல்லை, லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து எதுவுமே பேசல. நெக்ஸ்ட் வார்த்தை சைலண்ட் ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே தான் அந்த கேசஸ் லாங்காக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ இது அப்படியே ஒரு மேக்கவுட் நடந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து பாத்ரூம் வந்து கத்திட்டு இருக்கீங்க. தயங்க ப்ளீஸ் தயங்க இல்லை முள்ள தயங்க எங்கே பிடிக்க கூட எதுவும் இல்லைடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னை பிடிச்சிக்கோ கொஞ்சம் நேரம் ப்ளீஸ் என் பிரின்சஸில் நான் சொன்னால் கேட்பல, என்னை பிடிச்சிக்கோ அப்படின்றான். ஸோ அந்த மேக்கவுட்க்கு அப்புறம் தயங்க உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் வந்து அவனையும் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. என்னடி என்ன இதுக்கு அப்படி பார்க்குற அப்படிமா கேட்குறான். நீங்கள் வந்து உனக்கு என்னை பார்த்தா பாவமாகவே இல்லையா அப்படின்றீங்க. இல்லைப்பா. இப்போ தயங்க வந்து இது என் மேலே எந்த தப்புமே கிடையாது, உன்னை யார் இவ்வளோ அழகாக செக்ஸியாக இருக்க சொன்னால் பார்த்தாலே அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவோம். நீங்கள் வந்து தயங்க அப்படின்ற பில்லோடு அடிக்கிறீங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன், என் மேலே எந்த தப்புமே கிடையாது தெரியுமா. இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எவன்டி சும்மா இருப்பான்
சொல்லி இந்த பாரு இந்த இடம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு இடத்த பிஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தயங் கையிலே அடிக்கிறீங்க. இப்போ தயங் வந்து அதுலேயும் இது 2 தாண்டி எப்படி பார்த்தாலும் நம்ம மைக்கு தப்புமா சொல்கிறான். நீங்கள் வந்து சூப்பூடா அப்படின்னு நீங்கள் அவங்க ஃபேஸ் வந்து கவர் பண்ணிக்கிற செய்யாகிட்டு தயங்க அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அம்மா சொல்கிறான். அப்படிமா நீங்கள் சொல்கிறீங்க ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டூ சொல்லுடி, மீட்டோ அப்படின்றீங்க. ஐ லவ் யூ டூ சொல்லு அப்படின்றீங்க. சொல்ல மாட்டியா? இப்போ தயங்க என்ன பண்ணுறான்னா உங்கள் ஷர்ட்டுக்குள்ளே மறுபடியும் கை இது பண்ணுறான். நீங்கள் தயாங் லவ் யூ டூ சொல்லு தயாங் அப்படின்றீங்க. லவ் யூ டூ சொல்லு, லவ் யூ டூ தயாங், ஐ லவ் யூ டூ அப்படி சொல்லு. இப்போ நீங்கள் வந்து முடியாதுன்ற மாதிரி இது பண்ணுறீங்க. முடியாதுன்னா அப்படின்ட்டு இப்போ அவங்க ஷர்ட்டு கழட்ட வரான். தயாங் ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ ஆல்வேஸ், ஐ லவ் யூ தயாங் அப்படிமா நீங்கள் சொல்கிறீங்க. ஐ லவ் யூ ஆல்வேஸ், ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அவங்க லிப்ஸை கிஸ் பண்ணிட்டு விடுறான். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் இங்கே முடிச்சு போண்டா. இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். அண்ட்